பொங்கல் ஒரு திருவிழாவில் அது ஒரு கொண்டாடும். எல்லா மதத்தினர்களும் இதை கொண்டாடும். நாங்கள் பெங்களூரில் படிக்கிற காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று எங்களுக்கு இருந்து ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடும். அப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தியது இந்த பொங்கல் திருவிழா. பொங்கல் கொண்டாட்டத்தை தான் நாங்கள் பெங்களூரில் படிக்கிற காலத்தில் வெளிப்படுத்தோம். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அவரவர்களுக்கு ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவோம். நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம் என்று நாங்கள் வெளிப்படுத்தியது இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை. அன்புக்குரியவர்களே, ஒரு சாமியார் பொங்கல் நல்வாழ்வுகள் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம். இது மதத்தை சார்ந்த திருவிழாவில் நீங்கள் எல்லாரும் கல்யாணம் யார் கல்யாணம் எல்லா மதத்திலும் போகலாம். அதே போல பொங்கல் என்பது ஒரு சமயம் சார்ந்த திருவிழாவில் அது நம்முடைய உள்ளத்தை சார்ந்த ஒரு கொண்டாடும். எனவே இந்த பொங்கல் நாளன்று நீங்கள் அனைவரும் சேர்ந்து பொங்கலை வைத்து ஆண்டவருக்கு உங்களுடைய உழைப்பின் வெளிப்பாட்டை ஒரு நன்றி கலந்த உணர்வோடு அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தியிருக்கிறீர்கள். அதன் உச்சமாக இந்த நாளில் திருப்பலியில் நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரிடம் இந்த திருப்பலியில் ஆண்டவரே, நாங்கள் உடல் உழைப்பு கொடுத்தாலும் எங்கள் நிலவில் நல்ல விளைச்சலை தந்தாலும் நீங்கள் கால்நடைகளுக்கு ஒரு நல்ல உழைப்பை கொடுத்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்ற உணர்வோடு அனைத்து நன்மைக்காகவும் ஆண்டவர் வருகிறது என்று உள்ளத்திலிருந்து எழுகிற அந்த நன்றியை திருப்பலியை சேர்ந்து இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் தகுதியான முறையில் நாம் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்களை நினைத்து பார்த்து இறைவனிடம் கொண்டாடுவோம். எல்லாம் நம்மை இறக்குமதி
இந்த திருப்பலியானது மனித இஸ்ராயேல் சகாயரா மற்றும் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதனிட நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் இடத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணிக்காக செய்தது உம்முடைய மகிழ்ச்சிக்காக, அனைவருடைய நலனுக்காக உமது உதவியால் நாங்கள் இருக்கும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாய் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கிறீர்களாக உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுள் அருளும் எல்லா படைவர்களையும் அணிந்து கொள்கிறார். திருப்புதல் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தின் வாசகம். அதிகாரம் 6 அழியாத வார்த்தைகள் 10 முதல் 15 முடிய அடிப்படையில். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப்படுங்கள். அழகை ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைவர்களையும் அணிந்து கொள்கிறார். ஏனென்றால் நாம் மனிதரோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி பெறுவோம், அதிகாரம் செலுத்துவோம், இரு நிலையை உலகிற்கு மாற்றமுடையோம், வான்வெளியில் உள்ள தீய ஆவியும் ஆகியவற்றோடு போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வருவதற்கு எதிர்த்து நின்று அனைத்தையும் வெற்றி பெற்று நிலைநிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைவர்களையும் எடுத்துக் கொள்கிறார். எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடத்தில் கொண்டால் எப்போதும் தூய ஆவியை அணிந்து கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாக இருக்கிறது, விழிப்பாய் இருக்கிறது. இறைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறார்கள். ஆண்டவர் அருள்வாக்கும். Wasn't
என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையின் நெற்றிகளாய் இருப்பீர்கள். உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரை நிலைப்பாடை பெற்றுக் கொள்வதற்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னையே கேட்கிறேன். நல்லவர் ஒருவரை நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சார்ந்து சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இடத்தில் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வதாயிருந்து பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்றிருந்தார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யாரால் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். என்னை மறவா எந்தன் இறைவா, என்னை மறவா எந்தன் இறைவா, என் நெஞ்சம் உந்தன் நன்மை பாடுதே, என் நெஞ்சம் உந்தன் நன்மை பாடுதே. கண்கள் திறவா கண்ணின் மணியா, கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா,
வழித்துணையே வானமுதே நீர் வாருமே தேன் சுனையே தெவிட்டாக்கனியே தெள்ளமுதே இன்பத்தீந்த வீரே வடமதியே என்னில் வளர்ந்திடவா வானகதாயகம் நடத்திடவா இருக்கரம் ஈர்த்தெடுத்தேன் நினைந்திடவா என்னை நீ மறவா எந்தன் இறைவா ஆருயிரே அருட்கடலே ஆனந்தமே அருள் சுவை உணவே உடல் எழுத்தாய் உன்னை கடன் கொடுத்தாய் உயிர் கொடுக்க நீ உயிர் கொடுத்தாய் உன் ரத்தம் என்னில் ஆறாக பாய்கிறதே நான் என்ற ஆணவம் தேய்கிறதே கண்கள் ஏனென்று அறியாமல் வழிகிறதே என்னை நீ மறவா எந்தன் இறைவா என் நெஞ்சம் உந்தன் நன்மை பாடுதே கண்கள் திறவா கண்ணின் மணியா கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா உள்ளம் திறந்து உள்ளே அமர்வா எந்தன் உறவா அன்பே வருவா முத்தே என் சொத்தே நீ என்னுள்ளம் வா என்னை நீ மறவா எந்தன் இறைவா Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இறையேசு அன்பானவர்களே, கடவுள் நிலத்தை படைத்து அதை மனிதன் கையில் ஒப்படைத்தார். அந்த நிலம் எவ்வளவு அழகானது! சில பேருக்கு என்ன சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் அறிவு கம்மியாக என்ன சொல்லிருக்கோம், மண்ணு மாதிரி இருக்கிறாங்க. இந்த மண் லேசுப்பட்ட மண்ணா? நல்லா யோசிப்பாங்க. லேசுப்பட்ட மண்ணா அந்த மண்ணுங்கிறது? ஏன்னா
தோண்டினாலும் ஒன்றும் நிற்க விட முடியாது. இந்த மண்ணிலேருந்து எல்லாம் இல்லையா, எல்லாம் நமக்கு சொல்லுங்க. மண்ணிலேருந்து நீ கையில் காலம் கொடுக்கக்கூடிய தங்கலாம் எங்கே வருது? இங்கே மாநில மழையை பண்ணிட்டாங்க. இந்த மண்ணில் தோண்டி எடுக்கிறான் தங்கம் வந்து போலார் கோல்டன் ஃபீல்டு கேஜிஎஃப் பண்ணிருக்காங்க. தங்க சரம் மண்ணில் கட்டி இந்த இரும்பெல்லாம் போட்டு இரும்பெல்லாம் எங்கே வருது? இங்கே வருது, மண்ணிலே தான். இந்த காலத்தில் வச்சு பசங்க கேட்கணும், அதெல்லாம் சேர்ந்து மரம் அதுக்கு ஆதாரம் என்ன? மண் தான். இந்த மண் வளத்தை காக்க வேண்டும். இதுதான் முன்னாள் செஞ்சாங்க. பழைய விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் உரங்கள் இல்லாத இயற்கை உரங்கள் போட்டு வளர்க்கலாம். என்னென்ன இயற்கை உரம் போட்டாங்க தெரியுமா? வேப்பர் முன்னாள் மாதிரி இடைத்தடிகளை போட்டு அதையே வந்து என்ன பண்ணால் நிலத்தை வளப்படுத்த பயன்படுத்தி கொண்டார். அப்புறம் மனுஷனோட ஆசை பேராசை, கொஞ்சமாக சீக்கிரம் பெருசாக வளரணும், நிறைய புது வளரலாம் ஆசைப்பட்டு என்ன பண்ணலாம்? மண்ணில் நிறைய கெமிக்கலை போடாமல் யூரியா கெமிக்கல் போட்டதுனால என்ன ஆகுது? எல்லாருக்கும் சுகர் இன்புத்தியெல்லாம் நம்முடைய உணவு முறையில் மாறி எல்லாத்தையும் மண்ணை வந்து மலராக்கி கொண்டு இருக்கிற ஆசை. இன்னும் சில பேர் இந்த ராட்பண்ணெல்லாம் வச்சிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இருக்கிற ராட்பண்ணெல்லாம் இருக்குதா? அந்த ராட்பண்ணை வச்சா அந்த மண்ணை என்ன ஜென்மத்துக்கு ஒன்றும் கிடையாது. அதனால அந்த ராட்பண்ணை வந்து வைக்கிறது எங்கே வைப்பாங்க? விளையாட பூமியில் கடற்கரை பூமியில் ஒன்று விளையாட தான் வைப்பாங்க. சில பேர் பேராசை என்ன பண்ணுவான்? நடத்த வாய்க்காக வைப்போம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ராட்பண்ணை அந்த மண்ணில் இருந்துச்சுன்னா அது சேர்ந்து மண்ணை மலராக்கி இருக்கிறது. ஒன்றுமே கிடையாது. இது மனுஷன் பேராசை. மண்ணை புண்ணாக்குறான். பைபிளை பார்த்தோம்னா கடவுள் என்ன சொல்றார்? பரம தந்தை நிலத்தை பயிரிட்டு உண்ணங்களுக்கு நிலத்துக்கு விவசாயத்தான் வேலையாக இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய வேலை செய்யறோம். சில வேலைகள் தேவையில்லாதவங்க நிறைய செய்யறோம் இல்லையா? கம்ப்யூட்டர் உட்காந்துருக்கு, அது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? உணவு இல்லையா? விவசாயத்தில் மண் இல்லைன்னா அடிப்படை வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் விவசாயத்தில் நம்ம அதிக மரியாதை கொடுப்பதில்லை. எவ்வளவு விவசாயிகள் நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறார். வறுமை எல்லாத்தையும் கொடுத்து விவசாயிக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? உணவனுக்கு ஆடாக நெஞ்சாவது படம் கொடுப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த அரிசியை விளைவி சோறு விளைவி இல்லையா? நம்ம அரிசி சாப்பிட்றோமே, ரேஷன் அரிசி நல்லதா கடை அரிசி நல்லதா? சொல்லுங்க. நீ எல்லாம் என்ன சாப்பிட்ற? எங்கே சாப்பிட்ற? போய் சொல்லுங்க. தீட்டி படம் பண்ணியே இருக்கணும். மண்ணு மாதிரி அரிசி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தீட்டுறதுனா இந்த அரிசியை தீட்டுறதுனா என்ன? அதில் வந்து நல்லா அதெல்லாம் சொல்லி எடுத்துட்டு கெமிக்கல் போட்டு கம்மியாக நமக்கு பார்க்க படிச்சிருந்தா நல்லா நினைக்கிறேன். பார்க்க படிச்சது நல்லது கிடையாது. இதுதான் இருக்கு. அதனால் பாம்பு தான் படிச்சது இருக்கு. அதனால் வெள்ளையாக தீர்க்கான அந்த அவன் என்ன செய்யறான்? தீர்க்கிறதுல அந்த அரிசியை சுரண்டி எடுக்கிற மேலே அதை ஒரு தனி ரேட்டுக்கு விற்கிறான். குழம்பு வைக்கிறீங்க தானே வீட்டில், அதில் என்ன தொட்டி குழம்பு வச்சா நல்லா இருக்கும்? எது ஆயில் கொடுத்துருந்தா இந்த வாயில் குழம்பு ஆயில் கொடுக்குறீங்க நாட்டு கொடுக்குவாங்க. அந்த குழம்பு சப்ஸ்டன்ஸ் என்ன பேசிக்காது? கல்வி தண்ணி, கல்வி தண்ணி கஞ்சி தண்ணி. ஏன் அவங்க குழம்பு வைக்கிறான்னு சொல்லுங்க. நீங்கள் எப்படி பச்சை தண்ணி வைக்கிறீங்க? எதை வச்சு குழம்பு?
அந்த இந்த பொருள் வச்சுக்கிட்டு என்ன கொடுத்தீங்க? ஏன் எப்படி கீழே விட்டாங்க? அதுதான் வந்து சத்து. நம்ம சத்தெல்லாம் மாட்டு ஊற்றி விடுறோம். கடனை தண்ணி கஞ்சி சக்கை தின்னுட்டு திருப்பலாம் உட்காந்து. அதனால சோத்தை என்ன பண்ணக்கூடாது, அரிசி கடனை தண்ணி கீழே விடக்கூடாது. புரியுதா? அந்த அவங்க தெம்பு இருக்கு, அவங்க சத்து போகும், நேரம் சத்து போகும். என்ன பண்ணுறோம், அதை கீழே ஊற்றிட்டு மாடு நல்ல செழிப்பாக நம்ம தான் வாடிப்போம் இல்லையா? அதனால அரிசி ரேஷன் அரிசி தான் நல்லது. அதை சாப்பிட்டு பார்த்தா அப்புறம் அரிசி சாப்பிட பிடிக்காது. புரியுதா? இல்லையா? பிரியாணி செஞ்சு எந்த அரிசி பிரியாணி செய்யுது? பாசுமதி செஞ்சால் தான் பிரியாணி. நம்ம பிரியாணி கண்டு சின்னதாக பிரியாணி கண்டுபிடிக்காங்க கிடையாது. அது மட்டும் பிரியாணி மாதிரிக்காது குஸ்கா மாதிரி இருக்காது அப்படின்னு கேட்டாங்க. அது ஆக நிலத்திலிருந்து வரும் அத்தனையும் நலமானது. அதனால நம்மாழ்வார் அப்படிங்கிற இயற்கை விவசாயி இந்த மண்ணின் வளத்தை பற்றி சொல்றார். எப்படியெல்லாம் செய்யணும், இந்த மண்ணை எப்படி இயற்கையாக வளமாக்கலாம் அப்படின்ட்டு மண்புழு உரம், மாட்டு சாணி உரம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. இது வந்து பாவம் வயசான பண்ண பெருசாக வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மண்ணை வளமாக்குகிறது, இயற்கையாகவே வளமாக்குகிறது. அவர் சொன்ன ஒரு கான்செப்ட் எனக்கு பிடிச்சது பஞ்சகாவியம் சொன்னார். பஞ்சகாவியம் ஒரு உரம், ஒரு தைலம் எதிரே தயாரிக்கிறது அப்படின்னா 5 இலைகள், 5 வகையான இலைகள், பால் சொட்டும் இலை. எந்த இலை பால் சொட்டு? இயற்கை அந்த மாதிரி பால் சொட்டு இலை. ஒரு கசக்கிற இலை, எந்த கசக்கிற வேற அந்த மாதிரி இதில் மிருகங்கள் உண்ணாத இல்லை. ஒரு சில இலைகள் எந்த மாடு சாப்பிட்டா எந்த இலை சாப்பிட்றாங்க? ஆடு தொடாய், ஆடு தொடாய், ஆடு தொடாய், ஆடாதவங்க ஆடு தொடாய். அதை வச்சு இந்த மாதிரி ஒரு கசக்கிறது ஒன்று, துவக்கிறது, ஆடு தொடாத 5 வகையான இலையை சமமாக வெட்டி போடுங்க. அதில் வந்து மாட்டு கோவியத்தை ஒரு லிட்டர் ஊற்றி 40 நாள் வைக்க டெய்லி சாயந்தரத்துனா அதை அப்படியே மக்கி திரவமாக்கி அது இயற்கை உரமாகிறது. அது உரமாக்கி அந்த 1 லிட்டரில் 5 லிட்டர் தண்ணி கலந்து அடிச்சோம்னா பூச்சி வராது. அந்த பூ, அந்த செடிகள் பூக்கின்ற நேரத்தில் அடிச்சோம்னா இயற்கையாக பூச்செல்லாம் ஓடி போயிடும். நாம் அடிக்கிற பூச்சிக்குள்ளே என்ன பண்ணுது? பூச்சி சாப்பிடுச்சு. அது என்ன பண்ணுது? பூச்சி என்ன பண்ணுறது? அப்டேட் வச்சுன்னா 2.0 வருது, வேறு வருது. இது அடித்தாலும் சாப்பிட சில பேர் தூக்கம் தான் போடுறீங்க. கொஞ்ச நாள் தூக்கம் போட்டால் என்ன ஆகும்? மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டாங்க. எத்தனை மாத்திரை போட்டு வராது? என்ன இம்யூன் ஆகிடும், உடம்பு சிஸ்டம் மாறி, மெட்டபாலிசம் மாறி. அதுபோல் இந்த கெமிக்கல் எடுத்து சாப்பிடுச்சா அது என்ன பண்ணுறது? அது வேற கட்டிகள் வருது, அது அதுக்கு அப்டேட் ஆகிடுது. இன்னொரு உதாரணம் சொல்லுங்கள். கொசு அடிக்கிறது, கொசு பேட்டரி வச்சுருக்கீங்களா இல்லையா? அதை எடுத்தால் கொசு என்ன செய்யுது? பஞ்சாப் கற்றுக்கிறது இன்னும் மட்டமாக வச்சுருக்காங்க, இன்னும் ஒரு ரெண்டு வச்சுருக்கிறான். பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் போடுறாங்க பெருசாக ஒரு இருக்கிற மாதிரி வரும். எடுத்தது பஞ்சாப் காரணம் போயிடும் கற்றுக்கிறதுனால இந்த சின்ன சின்ன உயிர்களை கொள்வது நல்லதே கிடையாது. அது ஒன்றும் வயலில் ஒரு நன்மை பயன், ஒரு நண்டாக இருக்கட்டும், நத்தையாக இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுறது? அது ஒரு வேலை செஞ்சு அதை நல்லா அதில் வந்து சாவடிச்சோம்னா அதை செய்ய ஆகும். அதனால தான் இயற்கை அது எப்பயுமே நல்லது. இயற்கை நமக்கு தீர்வு விளைவிப்பதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, தென்னை மரம் சாப்பிடும் இல்லையா, எத்தனை நேரத்தில் சில நேரம் காய்ச்சி கொடுத்தாலும் தேவை. நீங்கள் தென்னை மரம் இங்கே அச்சு பேப்பரில் யாரும் தலையை தென்னை முடிச்சு பேப்பர் தேங்காய் சேர்த்தான். எங்கேயாச்சும் நீங்கள் பேப்பரில்
இடி ஒளி சேர்த்தாலும் ரைட்லேருந்து சேர்த்தான். தேங்காய் வந்து தலைவர் சேர்த்தாலும் ஒரு தென்னமரம் வச்சுருக்காங்க இல்லையா? அது வந்து இயற்கையின் பராமரிப்பு. ஒருவேளை கோவப்பட்டுச்சா என்ன பண்ணுவோம்? எப்படா கிட்ட வருவான்னு சொல்லுவாங்க. எவ்வாறு எத்தனை காரணம் ஒரு போனா கிட்ட தென்னம்புள்ளன்னு சொல்லலாம். உள்ள மாதிரி வரும் தென்னம்புள்ளன்னு. இயற்கை எதுவுமே கெட்டது கிடையாது. பாம்பு நல்லதா கெட்டதா? பாம்பு நல்லதா கெட்டதா? அது விஷத்தை எடுத்து விஷத்தை முடிக்கிறான். பாம்பு எப்ப நம்ம கொடுத்தோம்? நீ போய் வாழ வச்சா கொடுக்கணும். நீ சும்மா போனாலும் சும்மா போடும். எந்த மிருகங்களும் வந்து தானே ஒரு தீங்கு விளைவிக்காது. மனுஷன் மட்டும்தான் தானே வேணும் தீங்கு விளைவிக்கலாம். ஒன்றும் செய்யாத பிறகு பாம்பு மாதிரி மனுஷன் மட்டும்தான். இப்போ நாய் ஆரோக்கியம் கிடைக்கும். நாயை நீ எப்படி கண்டெடுத்து அடிச்சிருக்க? அது வாசனை வச்சுருக்க வாரத்தில் அதை குறைக்க முடியாது. சும்மா இருந்தால் அது பாட்டுக்கு எந்த நாய் எந்த மிருகங்களும் தீங்கு விளைவிக்கிறது எல்லாம் தற்காப்புக்காக செய்யும். குறைக்கிறதோ துரும்புறதோ அதை பாதுகாக்கும். சீர்கிறது பாம்பு தன்னை பாதுகாக்கும். இயற்கை எல்லாம் நல்லது. நம்ம என்ன பண்ணுறோம்? இயற்கையில் குப்பை சேர்த்து கொடுத்துக்கிற முறையை தான் சேர்த்து குப்பைகளை கொடுத்தது தப்பு கூடாது. அதை என்ன செய்யலாம்? அதை அப்படியே செய்திட சொல்லி கொடுக்கணும். பெரிய குழியாக தோண்டி குப்பை போடணும். அதுக்கப்புறம் ஒரு சேர்த்து மண் போடணும். அதில் தண்ணி ஊற்றிட்டு வரணும். அதுக்கப்புறம் அது மேலே குப்பை, அடுத்த லேயர் மண், தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா தண்ணி ஊற்ற அதை அப்படியே மக்கி எருவாக்கி நிலத்துக்கு அரைக்க சிறந்த இதெல்லாம் போட்டெல்லாம் வளர்க்கணும் இல்லையா? நம்ம என்ன சுத்தப்படுத்துகிறோம்? நல்ல வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் கட்டாந்தரை வச்சுக்கிறோம். நீ பத்தாவதுக்கு இந்த பேப்பர் பிளாக் போட்டு ஒன்று வெளியே வராமல் பண்ணிவிட்டோம். அது ஒரு கெடுது. ரெண்டாவது கெடுதல் என்ன தெரியுமா? மரத்தை வெட்டுறது. மரத்தை வெட்டலாமா? மரத்தை வெட்டலாமா? வெளிநாடுகளில் மரத்தை விட்டால் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும். இங்கே தான் வந்து அநியாயத்துக்கு நம்மகிட்ட தான் தொழில் இருக்குது. 5 நிமிஷம் வெட்டி போய் ரோடு பேர் மரத்தை வெட்டி எடுத்துறோம். ரோடு போடுறோம், சுத்தம் போடுறோம். அது சொல்லிட்டு மரத்தை உசல் வெட்டுறோம். காசு வந்து நம்ம பெரிய பெரிய மரத்தை வெட்டிட்டு அரைக்கி எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ நல்ல சுற்றிடுவாங்க. ஒரு மரம் வர எத்தனை வருஷம் ஆகும்? ஏற்க ஒரு மரம் வச்சிருக்கணும். எத்தனை வருஷம் ஆகும்? 10 வருஷம் ஆகும். 5 நிமிஷம் வெட்டி எடுத்துட்டு ஒரு மரம் வர எவ்வளோ ஆகும்? வருஷ கணக்காக ஆகும். சில மரங்களுக்கு நம்ம ஆயுசு வரைக்கும் பார்க்க முடியாது. புளிய மரம் முன்னோரு வந்து நல்லா இருக்காது. ரோடு ஓரத்தில் புளிய மரம் வச்சா இருக்கு நிழல் இருக்கிறோம். இந்த புளிய மரம் சாப்பிட்றதுக்கு நல்ல எண்ணெய் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எங்கடா பெருசாக வெட்டி நம்ம அன்னைக்கு போயிடலாம், அதை விற்கலாம், காசாக்கலாம் வந்து கட்டாந்தரை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி இது பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறோம்? கட்டாந்தரை இதுதான். அதனால் இதெல்லாம் எப்படி அப்படின்னா இயற்கைக்கு நாம் எதிராக நாம் செய்யும் சதியானது நாம் நமக்கே குடிபடுத்திக் கொள்வது போல நாம் உணர்றது. நாமே அடிக்கல குடிக்குள்ள அடிக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது இயற்கை நமக்கு நாம் மழை இருக்காது, விவசாயம் இருக்காது, எல்லாம் இயற்கை ஒரு காலம் வரும் ரொம்ப வறட்சி. இப்போ இதே மாதிரி தண்ணி சுத்தப்படுத்துகிற தண்ணி இருக்கு இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் வாட்டர், அதாவது பியூரிஃபையர் வாட்டர். அது என்ன பண்ணுறது? தண்ணியை எடுத்து சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லி நல்ல பாக்டீரியாவை வடிகட்டி கொடுத்து கெட்டதை வடிகட்டி கொடுக்குது. புரியுதா? தண்ணி கொடுக்குது. ஆனால் தண்ணியில் எந்த சத்துமே இல்லை. ஆக ஒரு தடவை சென்னையில் இருக்கிறப்ப ஒரு ஆள் வந்தார். அங்கே 25 பசங்க படிப்பாங்க. அவர் சொன்னார், இந்த வாட்டர் பியூரிஃபையர் எப்போ பாரு, சுத்தமான தண்ணி குடிக்கலாம், தஞ்சாவூர் தண்ணி எப்படி நல்லா டேஸ்டாக வைக்கலாம் சார். நான் சொன்ன உட்காரு. சரி, நீ எப்படி செயல்படுத்தி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எடுக்கும் பாரு இல்லாமல் சுத்தம் 3 ரூபா வரும் முடி ஒன்று மாற்றி சுத்தப்படுத்தி என்ன வெளியே இருக்குது. எல்லா முன்னுரிமைகளையும் அது பாட்டு வடிகட்டி இது பண்ணி வெளியே
நல்லதே கிடைக்குதான். சரி, 100% தண்ணிக்கு எவ்வளவு நமக்கு கிடைக்கும்? 60% தண்ணி, பாக்கி 40% வேஸ்ட் தண்ணியாக கிடைக்கும். நான் சொன்னேன், இப்போ ஏற்கனவே நிலத்தடி தண்ணியை கீழே போயிட்டு 5 அடி 10 அடி கீழே போயிட்டுலாம் தண்ணியை ஊற்றி காசாக கேட்டுருக்காங்க. பியூரிஃபைடு வாட்டர் குடிக்கிறாங்க. மழை குறைஞ்சிக்கிட்டு தண்ணி கீழே போயிட்டு இன்னைக்கு தண்ணி ஒரு பாட்டில் விற்பனைக்கு 20 ரூபா வாங்குறோம். ஒரு 5 வருஷம் இந்த பாட்டில் எவ்வளோ வரைக்கும் இருக்க போகுது? 100 ரூபாய்க்கு இருக்க போகுது. 10 ரூபாய்க்கு தண்ணி கேட்டால் வாய்ப்பு கொடுத்துருவோம். வாங்கிக்கலாம் ஒரு காலத்தில் வரும்போது அந்த மாதிரியே காசாக நான் பார்க்குறேன். சரி, தண்ணியை குழாயில் வந்து விழுந்துலாம், அந்த குழாய் எவ்வளோத்தாலும் போய் ஆக்டோபஸ் மாதிரி முடிஞ்சு தண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் தண்ணி சரி கொடுக்கிறான்? வாங்கி எனக்கே இருக்கிறான். அது அணியில் இல்லையா இல்லையா? ஏன் சாதாரண தண்ணியை முடிச்சு சூடாக்கி கொடுத்தா என்ன தப்பு கொடுக்குறோம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நான் சொன்ன அந்த ஆள் 100 பேர் குடிக்க வேண்டிய தண்ணியை இன்னைக்கு 50 பேர் குடிச்சா நாளைக்கு உன் பேரனுக்கு என் பேரனுக்கு குடிக்க பச்சை தண்ணி கிடைக்காது. அதனால நீ செய்கிற வேலை நல்ல வேலையாக இருப்பாங்க. அந்த எடுத்து கேட்டால் நல்லா பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒரு தார்மீக அடிப்படையில் தொலைநோக்கு பார்க்கிறோடு பார்க்க வேண்டும். இந்த மண்ணுக்கு நான் நல்லது செய்ய பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் வச்சுட்டு போனாலே நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்ல வச்சுட்டு போனாங்க. சில பேர் தென்னவரம் சொல்லுவான், என் பார்த்து நீங்களாக சாப்பிட முடியாது. நான் சொல்ல அப்படி முன்னோர்கள் நினைச்சா நம்ம தேங்காய் வைக்க முடியாது. அதனால ஆரம்பங்கள் நிலத்தை வந்து கற்று எல்லாத்தையும் போட்டு எரிச்சு கிடக்காது. முக்கியமாக பிளாஸ்டிக் ஊட்டி எரிக்காது. புரியுதா? சில இடங்கள்லாம் பிளாஸ்டிக் தடை செய்திருந்தார்கள். ஊட்டியெல்லாம் பிளாஸ்டிக் பையே கிடையாது. ஊட்டி ஃபுல்லாக அந்த கலெக்டர் ஆர்டர் போட்டு அதே கிடையாது, பேப்பர் பையே. அதனால் இயற்கைக்கு எதிராக நாம் எதுவும் செய்யக்கூடாது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காட் வீக் பேசி ஒரு சுற்றுமடலை விட்டார். என்னான அக்கிரமெல்லாம் இந்த பூமிக்கு மனுஷன் செய்கிறார். அதெல்லாம் அவர் வந்த புதுசு ஒரு சுற்றுமடல் விட்டார். இயற்கைக்கு எதிராக மனிதன் செய்யும் அநீதிகள். அதனால் நாம் மண்ணை பாதுகாக்க வேண்டும், மண்ணை போற்ற வேண்டும். உங்கள் வீட்டில் இருந்தால் என்ன செய்யுங்க? ஒரு மரம் வைக்க. புரியுதா? இருக்கிற மரத்தை வெட்டி என்ன பண்ணுறாங்க? காசாக்கிறாங்க. காசு ஒரு 1000 வழிகள் மரத்தை தான் இருக்கணும். எனவே இயற்கைக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இயற்கையை பேணி காக்க வேண்டும். அருமையான நாளில் தமிழர்கள் நிலத்தை கொண்டாடுகின்ற நாளில் பொங்கல் திருநாள் கொண்டாடுவோம். எல்லா மக்களுக்கும் குறிப்பாக இந்த மண்ணில் வயலில் ஒரு கோமண துணியோட மேலே சட்டம் இல்லாமல் மழையை வெயிலை உழைக்கிறானே உலகத்துக்கு உணவு ஒரு விவசாய பெருமை மக்களுக்காக நாம் செழிக்க வேண்டும். அவர்கள் வாழ்வு வளமடைய வேண்டும். எனக்கு சோறு போடும் அந்த அழுக்கான கரங்கள் நிறைவடைய வேண்டும். கடவுளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த விவசாயிகளுக்காக, ஒட்டுமொத்த விவசாய குடும்பங்களுக்காக, இந்தியாவில் சோறு போட அத்தனை மக்களுக்காக செழிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. அனைவரும் இருப்போம். சகோதரிகளே, பொங்கல் விழாவை நன்றி திருவிழாவாக கொண்டாடும் அனைவருக்காகவும் நாம் அன்பு தந்தையாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. பொங்கல் விழா நன்றி விழா என்பதை உணர்ந்து உமது படைகளுக்காக நாங்கள் செலுத்தும் நன்றி
இறை வழிபாட்டில் புதிய திருப்பம் காணும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் உழைப்பை ஆசீர்வதித்து உழைக்கும் கரங்களுக்கு போதிய ஆற்றலை தந்து உழைப்பின் பலனை நாங்கள் பெற்று மகிழும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பருவமழை முறையாக பெய்து நாட்டின் வளமும் வீட்டின் நலமும் நாளும் பெருகும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உழவுத்துறைக்கு உதவியும் ஆடு மாடுகளை ஆசீர்வதித்து நோயின்றி அவற்றை காப்பாற்றி அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிலத்தின் விளைவை பெறுவோர் உமது அன்பாலும் அருளாலும் நிரப்பப்படும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொங்கல் விழாவை கொண்டாடும் அனைவரின் வாழ்விலும் இறை அன்பும் பிறரன்பும் பொங்கி வழியும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் பாவம் செய்கிறோம். கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் நல்ல தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே எங்களுக்காக உணவு தயாரிக்க வெயிலும் மழையிலும் பாடுபடுகின்ற உழவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். இந்த பூமியானது நீர் எங்களுக்கு முறையாக தந்தது. எல்லா வளங்களும் நன்மைகளும் நிறைக்கப்பட்ட இந்த பூமியை நாங்கள் புண்படுத்தாமல் பாதுகாக்கவும் மண்வளத்தை பெருக்கவும் மரங்களை வளர்த்து உதவி செய்யவும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும். பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகின்ற எங்கள் தமிழக மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். Maria,
அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த மாலை எல்லாவற்ற தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுவார்கள். வளமான நிலத்தில் விளைந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தியது நிலத்தின்களில் சென்று இந்த உலக பயன்பாட்டுக்காக வழங்கியதும் எங்கள் உள்ளங்கள் விண்ணல் நலன்களால் வளர்ந்தது செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் வேதற்கு சாட்சியத்தால் உமது திருச்சபை என்னும் புதிய ஆற்றலுக்கு வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிபண்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மகிழ்ச்சிகளை நாங்கள் நிறைவேற்றுவது அந்த புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பட்டு அவர்களுக்கு அந்த பரிந்துரையால் எங்கள் ஊக்கம் பெறவும் வருகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வாழும் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை அறிவித்து அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாக. எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உடன்படி தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறங்கியது.
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றனர், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் அறைபொருள் முடியெல்லாம் வாழ்வதற்கு அர்த்தத்தையும் மீன்படிக்கும் திட்டத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகிலும் பதவிக்கும் உதவி அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயுள் சகாயம் எல்லா திருநிலையின ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்கிறது. மேலும் இந்த நாமப்பட்டி நம் ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு உழைப்பாளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறது. அவர்கள் இடுக்க இருக்கின்ற அனைத்து காரியங்களிலும் இஸ்ராயல் மக்களுக்கு தந்த அதே வெற்றியை இவர்களுக்கும் தந்தனர். அவர்கள் உழைக்கின்ற போது அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான வெற்றியையும் ஆர்ப்பரிப்பையும் மனமகிழ்வை தந்தனர். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கூடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகூறும் உமது திருமண உதவியோடு ஏற்றவர். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிருக்கும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் ஒன்று உகந்தவராய் இருந்தும் ஆகிய புனித அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்குபெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மனமார்ந்த உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவழியால் பயிற்சி நாம் உன்னிட்டு பாடுவோம். Amen.
உமது அளவுகடந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சிந்தை இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றது. இவர் அளிக்கும் அன்பு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேரில் Thank you.
ஆண்டவரை இடத்தின் கனிகளிலும் சேகரித்தவற்றை திருமணம் கொண்டு வந்து நலம் பெறுகின்ற திருப்பணியில் நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால் எங்களில் செயல்படும் இந்த மறைபொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பொங்கலானது தற்போது வந்திருக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றாகுவோமாக. அனைத்து நன்மைக்கும் ஊற்றாகிய இறைவா, உழவர்களுக்கும் அவர்களது உழைக்கும் கரங்கள் மூலம் மற்ற அனைவருக்கும் நீர் அளித்துள்ள அறுப்படைகளை எல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகின்றது. எங்கள் நன்றியின் அடையாளமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இப்பொங்கலையும் கருவையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். முதல் கனியென புகழப்படும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பார்ந்தவர்களே, இந்த பொங்கலை தயார் செய்த அன்பியர்கள் மரியாதை செய்தவர்களுக்கு நாம் தலைமையிற்கு நன்றி தெரிவிக்கிறோம்.